ஒரு தாய் பை ஜேம்ஸ் ஜாய்ஸ். அயர் அபு சங்கத்தின் உதவி செயலாளர் திரு ஹோலோகான் ஒரு மாதமா வரவிருக்கும் நிகழ்ச்சிகளின் ஏற்பாட்டை பற்றி தன் பாக்கெட்டில் சிறிய காகித துண்டுகளுடன் டப்ளின் தெருக்களில் நடந்து கொண்டிருந்தார். அவருக்கு சுறுசுறுப்பான கால்கள் இருந்ததால் அவரின் நண்பர்கள் அவரை சந்தோஷமான ஹோலோகான் என்றழைத்தனர். மேலும் கீழும் நடந்து கொண்டு தெருமுனைகளில் நின்று குறிப்புகள் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் திருமதி கியர்னி தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாள். செல்வி டெவ்லின் பகையை எதிர்கொள்ள திருமதி கியர்னியாக மாறினாள். அவள் ஒரு பெரிய இடத்து கான்வென்ட்டில் படித்தாள். பிரெஞ்சும் சங்கீதமும் பயின்றாள். சாதாரணமாகவே எதற்கும் சாய்ந்து கொடுக்காத தன்மையுடையவளுக்கு பள்ளியில் சில நண்பர்களே இருந்தனர். திருமண வயது வந்தவுடன் அவள் சங்கீத ஞானத்தையும் நல்ல தன்மையும் வெளிப்படுத்த பல பேர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டாள். ஒரு சில்லிட்ட சூழலில் அமர்ந்து யாராவது அவளை மணக்க வருவார்களா என்று காத்து கொண்டிருந்தாள். வந்த இளைஞர்கள் சாதாரணமானவர்களாக இருந்ததால் அவர்களை அவள் சட்டை செய்யவில்லை. தன் காதல் ஆசையை தேற்றுவதற்காக அவள் அதிகமாக டர்கிஷ் டிலைட் என்னும் இனிப்பை ரகசியமாக சாப்பிட்டாள். கடைசியில் அவளை பற்றி அவதூறுகள் கிளம்பும் நிலையில் எல்லோரையும் அமைதிப்படுத்த ஆர்மண்ட் கீயில் காலனி செய்பவர் திரு கியர்னியை மணந்தாள். அவளை விட அவர் வயதில் முதிர்ந்தவர். அவருடைய பேச்சுவார்த்தைகள் விட்டு விட்டு தன் நீளமான தாடியின் நடுவில் தீவிரமானதாக இருந்தன. திருமணமான முதல் வருடத்திற்கு பிறகு திருமதி கியர்னி அவர் காதல் உணர்ச்சி அற்றவராக இருப்பதாக நினைத்தாள். இருந்தும் தன்னுடைய சொந்த காதல் ஆசைகளை தள்ளிவிடவில்லை. அவர் நிதானம், கஞ்சத்தனம் மற்றும் பக்தி வாய்ந்தவராக இருந்தார். ஒவ்வொரு முதல் வெள்ளியன்றும் தேவாலயம் சென்றார். சில சமயம் அவளுடன், மற்ற நேரங்களில் அவர் மட்டும். ஆனால் அவள் தன் மதத்தை மதிக்காமல் இல்லை. ஒரு நல்ல மனைவியாக இருந்தாள். வேற்று மனிதர் வீட்டின் ஒரு விருந்தில் ஒரு விஷயத்தில் அவள் தன் புருவத்தை தூக்கியவுடன் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். அவருடைய இருமல் தொந்தரவு செய்தால் அவள் உடனே அவர் கால்களை போர்வையால் போர்த்தி மருந்தையும் கொடுத்தாள். அவர் சார்பில் அவர் ஒரு உதாரணமான தந்தையாக இருந்தார். சங்கத்தில் ஒரு சிறு தொகையை செலுத்தி தன் இரு மகள்களுக்கும் அவர்கள் 21 வயது வந்தவுடன் பரிசாக ஒவ்வொருவருக்கும் 100 பவுண்ட் பெறுவது போல வசதி செய்தார். மூத்த பெண் கேதலின் ஒரு நல்ல கான்வென்ட்டில் சேர்த்தார். அங்கு அவள் பிரெஞ்சு மற்றும் சங்கீதம் பயின்றாள். பின்னர் கலைக்கூடத்தில் பணத்தையும் கட்டினாள். வருடந்தோறும் ஜூலை மாதம் திருமதி கியர்னி தன் தோழியிடம் கீழ்கண்டதை சொல்வாள். என் கணவர் எங்களை சில வாரங்களுக்கு ஸ்கேரிஸ் என்னும் கடற்கரைக்கு அனுப்ப போகிறார். ஸ்கேரிஸ் இல்லை என்றால் ஹெல்த் அல்லது கிரேஸ்டோன்ஸ். ஐரிஷ் இலக்கிய மறுமலர்ச்சி பாராட்டுகளை பெற்ற சமயத்தில் திருமதி கியர்னி தன் மகளின் பெயருக்கு அனுகூலமாக ஒரு ஐரிஷ் வாத்தியாரை வீட்டிற்கு வரவழைத்தாள். கேதலினும் அவள் தங்கையும் ஐரிஷ் பட அஞ்சல் அட்டைகளை அவர்களின் நண்பர்களுக்கு அனுப்பினார்கள். நண்பர்களும் அவர்களுக்கு அதையே திருப்பி செய்தார்கள். சிறப்பான ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயம் சென்றால் ஒரு சிறு கும்பல் கதீட்ரல் தெருவில் கூடும். அவர்கள் கியர்னி குடும்பத்தின் நண்பர்கள். சங்கீதத்தின் வழியாகவோ தேசப்பற்று வழியாகவோ வம்பையெல்லாம் பேசிய பிறகு கைகுலுக்கி ஐரிஷ் மொழியில் பிரியாவிடை சொல்லுவார்கள். விரைவில் கேதலின் கியர்னியின் பெயர் எல்லோர் உதட்டிலும் அடிக்கடி வரலாயிற்று. மக்கள் அவளை நல்ல பெண், சங்கீதம் தெரிந்தவள், மொழியின் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவள் என்றும் சொல்லலாயினர். திருமதி கியர்னி மகிழ்ச்சியுற்றார்.
ஆதலால் ஒரு நாள் திரு ஹோலோகன் நடத்தும் 4 சங்கீத நிகழ்ச்சிகளில் கேத்லின் உடன் வாசிப்போராக பங்கேற்க வேண்டும் என்று சொன்னதை கேட்டு அவள் ஆச்சரியப்படவில்லை. அந்த நிகழ்ச்சிகள் ஆன்டியன் கான்சர்ட் அறைகளில் நடக்கும் என்றார். அவரை வரவேற்பறையில் உட்கார வைத்து பழரசத்தையும் வெள்ளியிலான பிஸ்கெட் பீப்பாயும் கொண்டு வந்தாள். முழு மனதாக அவருடன் விவாதித்து கடைசியாக அந்த 4 நிகழ்ச்சிகளுக்கும் சேர்த்து கேத்லின் 8 கின்னீஸ் பெறும்படியாக ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. திரு ஹோலோகன் இம்மாதிரி விஷயங்களில் தெளிவு இல்லாததால் திருமதி கேர்னி அவருக்கு உதவி செய்தாள். சாமர்த்தியமானவள். எந்த கலைஞர்களின் பெயரை சிறியதாகவும் எவரின் பெயரை பெரியதாகவும் எழுத வேண்டும் என்று தெரிந்திருந்தது. முதலில் பாடுபவர் திரு மீடின் கேளிக்கை நிகழ்விற்கு பின்னால் வர விருப்பப்பட மாட்டார் என்றால் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்க சில சந்தேகமானவைகளை மிகவும் பிடித்தவர்களின் நடுவே சேர்த்தாள். ஹோலோகன் தினமும் அவளை கூப்பிட்டு நடந்தவற்றை தெரிந்து கொண்டாள். அவள் நட்புடன் நடந்து கொண்டாள். குப்பியை அவர் பக்கம் வைத்து சொன்னாள், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் திரு ஹோலோகன். அவர் எடுத்துக்கொண்டிருந்த போது அவள் சொன்னாள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், எல்லாம் சுமூகமாக போயிற்று. திருமதி கேர்னி அழகான பட்டு துணியை கேத்லினின் உடையின் முன்பக்கத்தில் தைத்தாள். அது விலை உயர்ந்தது. ஆனால் சில சமயங்களில் அதிகமாக செலவு செய்தால் பாதகமில்லை. 2 ஷில்லிங்குகளுக்கு டிக்கெட் வாங்கி சில நண்பர்களுக்கு அனுப்பினாள். எதையும் மறக்கவில்லை. எல்லாம் நல்லபடியாகவே நடந்தது. கச்சேரிகள் புதன், வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நடக்கவிருந்தது. திருமதி கேர்னி தன் மகளுடன் அந்த இடத்தை அடைந்தபோது அங்கிருக்கும் நிலைமை அவளுக்கு பிடிக்கவில்லை. சில இளைஞர்கள் நீல நிற பேட்ஜ்களை தங்கள் கோட்டின் முன்புறம் அணிந்து பாதையில் வேலையின்றி நின்றிருந்தார்கள். எவரும் மாலை வேளையில் அணியும் உடையை அணியவில்லை. தன் மகளுடன் அவர்களை தாண்டும் போது திறந்திருந்த கூடத்தினுள் பார்வை சென்றது. எதனால் அந்த இளைஞர்கள் வேலையற்று இருந்தார்கள் என்பது தெளிவானது. தவறான நேரத்தில் வந்துவிட்டோமோ என்று நினைத்தாள். இல்லை, 8 அடிக்க 20 நிமிடங்கள் இருந்தன. மேடைக்கு பின்னால் இருந்த உடைமாற்றும் அறையில் செயலாளர் திரு பிட்ஸ் பேட்ரிக்கிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டாள். அவள் புன்னகைத்து அவன் கையை குலுக்கினாள். வெளிர்ந்த முகத்துடனும் சிறுமையான உடலுடனும் இருந்தார். அவர் தொப்பியை ஒரு பக்கமாக தலையில் வைத்திருந்ததையும் அவர் உச்சரிப்பு வேறு விதமாக இருந்ததையும் பார்த்தாள். கையில் அன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பை வைத்திருந்தார். அவளிடம் பேசும்போது அந்த காகிதத்தின் ஒரு முனையை கசக்கினார். ஏமாற்றம் அளிப்பவராக இருந்தார். திரு ஹோலோகன் அடிக்கடி அந்த அறைக்கு வந்து வெளியில் நடப்பதை சொல்லிக் கொண்டிருந்தார். கலைஞர்கள் அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தனர். அவ்வப்பொழுது கண்ணாடியை பார்த்து கொண்டும் தங்கள் பாட்டை சரிபார்த்து கொண்டும் 8 அடித்து 30 நிமிடங்கள் ஆனதும் கூடத்தில் இருந்தவர்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க சொன்னார்கள். திரு பிட்ஸ்பேட்ரிக் அறையினுள் வந்து வெறுமையாக புன்னகைத்து சொன்னார், சரி, ஆடவர்களும் பெண்களும் ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. இதை கேட்ட திருமதி கேர்னி அவரை வெறுப்புடன் பார்த்து தன் மகளிடம், நீ தயாராமா என்றாள். சமயம் வந்தபோது ஹோலோகனிடம் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டாள். அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவர் கமிட்டி தவறு செய்து விட்டதாகவும் 4 கச்சேரிகளை அமைத்திருக்க கூடாதென்றும் கூறினார். கலைஞர்கள் அவர்கள் தன்னால் முடிந்ததை செய்கிறார்கள், ஆனால் நன்றாக இல்லை என்றார். திரு ஹோலோகன் ஒப்புக்கொண்டார். செயற்குழு முதல் 3 கச்சேரிகள் முடிந்தவுடன் சனியன்று 4வது கச்சேரிக்கு திறனுடையவர்களை மேடைக்கு அனுப்புவதாக நிச்சயித்திருந்ததாக சொன்னார். திருமதி கேர்னி மௌனமாக இருந்தாள்.
ஒன்றன் பின் ஒன்றாக சுமாரான நிகழ்ச்சிகள் முடிவடைந்த போது மக்களின் கூட்டம் குறைந்து கொண்டே வந்தது. இந்த வேளையில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம் என்று அவளுக்கு தோன்றியது. ஏதோ ஒன்று அவளுக்கு பிடிக்கவில்லை. மற்றும் திரு பிட்ஸ்பாட்ரியின் காலியான புன்னகை அவளை எரிச்சலூட்டியது. எனினும் ஒன்றும் சொல்லாமல் கச்சேரி முடியும் வரை காத்திருந்தாள். இரவு 10 மணிக்கு முன் கச்சேரி முடிந்து எல்லோரும் வீட்டிற்கு சென்றனர். வியாழக்கிழமை நடந்த கச்சேரியில் கூட்டம் அதிகம் இருந்தது. ஆனால் திருமதி கியார்னிக்கு அந்த அரங்கம் காகித குப்பை போல இருந்தது. பார்வையாளர்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு ஒத்திகை இடம் போல இருந்தது. திரு பிட்ஸ்பாட்ரிக் அனுபவித்துக் கொண்டிருந்தார். திருமதி கியார்னி அவரின் நடவடிக்கைகளை கோபமாக பார்த்து கொண்டிருந்தது அவருக்கு தெரியவில்லை. அடிக்கடி திரையில் ஓரத்திலிருந்து எட்டி பார்த்து சில நண்பர்களுடன் சிரிப்பை பரிமாறிக்கொண்டிருந்தார். மாலையில் வெள்ளிக்கிழமை நடக்கவிருந்த கச்சேரி நடக்கப் போவதில்லை என்றும் சனிக்கிழமை கச்சேரிக்காக அந்த குழு அதிகமான கூட்டத்தை வரவழைக்க முயற்சிப்பதாக தெரிந்தது. இதை கேட்டவுடன் திரு ஹோலோகன் அணுகினார். யாரோ ஒரு பெண்மணிக்கு எலுமிச்சப்பழ ஜூஸை கொண்டு செல்பவரை மடக்கி உண்மை என்ன என்று கேட்டாள். அவரும் அதுதான் உண்மை என்றார். ஆனால் அது நமது ஒப்பந்தத்தை மாற்றாது. 4 கச்சேரிகளுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்றார். அவர் அவசரத்தில் இருந்ததால் திரு பிட்ஸ்பாட்ரிக்கிடம் பேச சொன்னார். திருமதி கியார்னி இப்பொழுது பீதியடைந்தாள். திரு பிட்ஸ்பாட்ரிக் கூப்பிட்டு 4 கச்சேரிகளுக்கு ஒப்பந்தம் செய்ததால் தன் மகளுக்கு வரவேண்டிய பணத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றாள். திரு பிட்ஸ்பாட்ரிக்கு சரிவர புரியாததால் குழுவிடம் கேட்டு சொல்கிறேன் என்றார். அவளின் கோபம் அதிகமாகி இவ்வாறு கேட்கலாம் என்று நினைத்தாள். யார் அந்த குழு? ஆனால் அது பெண்மைக்கு புறம்பட்டதாக இருக்கும் என்று பேசாமல் இருந்துவிட்டாள். வெள்ளிக்கிழமை காலையில் சிறுவர்கள் கைகளில் துண்டு பிரசுரங்களை எடுத்துக்கொண்டு டப்ளின் தெருக்களில் வலம் வந்தனர். அடுத்த நாள் சனிக்கிழமை கச்சேரியை பற்றி சங்கீத பிரியர்களை வரவழைக்க பத்திரிகைகளில் தனியாக விளம்பரம் செய்யப்பட்டது. திருமதி கியார்னி மனதில் அமைதியடைந்தாள். எனினும் தன் கணவரிடம் தன் சந்தேகத்தை சொல்ல விரும்பினாள். அவரும் பொறுமையாக கேட்டுவிட்டு தானும் அவர்களுடன் சென்றால் நன்றாக இருக்கும் என்றார். பெரிதாக நிலை கொண்டு பாதுகாப்பாக இருக்கும் தலைமை தபால் நிலையத்தை மதிப்பது போல தன் கணவரையும் அவள் மதித்தாள். அவரிடம் திறன்கள் குறைவாக இருந்தாலும் ஒரு ஆணாக அவர் மதிப்புள்ளவர். அவர் கூட வருகிறேன் என்று சொன்னதில் மகிழ்ச்சியடைந்தாள். தன் திட்டங்களை பற்றி ஆலோசித்தாள். பெரிய கச்சேரியின் இரவும் வந்தது. திருமதி கியார்னி தன் கணவர் மற்றும் மகளுடன் அந்த அரங்கிற்கு 3/4 மணி நேரம் முன்னதாகவே வந்தார். துரதிருஷ்டவசமாக அன்று மழை பெய்தது. திருமதி கியார்னி தன் மகளுடன் உடையையும் சங்கீத காகிதத்தையும் தன் கணவரிடம் கொடுத்துவிட்டு ஹோலோகன் மற்றும் பிட்ஸ்பாட்ரிக்கை தேடிச் சென்றாள். இருவரும் கிடைக்கவில்லை. குழுவில் இருந்தவர்கள் யாரேனும் அந்த கூட்டத்தில் இருந்தார்களா என்று பணியாளரிடம் கேட்டாள். மிகுந்த தொல்லைக்கு பிறகு அவன் செல்வி பெயிர்னை கூட்டி வந்தான். அவளிடம் திருமதி கியார்னி தான் ஏதாவது ஒரு செயலாளரை பார்க்க விரும்புவதாக கூறினாள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தன்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள். அந்த உணர்ச்சி உள்ள நம்பத்தக்க முகத்தை பார்த்து பதிலளித்தார். இல்லை, நன்றி. அந்த பெண் இன்று அதிகமாக மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தாள். வெளியே பெய்து கொண்டிருக்கும் மழையை பார்த்து அவளின் முகம் சுருங்கியது. பிறகு பெருமூச்சு விட்டு சொன்னார். சரி, எங்களால் முடிந்ததை நன்றாக செய்தோம். உங்களுக்கும் தெரியும். திருமதி கியார்னி உடை அலங்கார அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. கலைஞர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பாஸ் மற்றும் 2வது டெனரில் பாடுபவரும் வந்தார்கள். திரு டக்கன் பாஸ் பாடுபவர்,
ஒல்லியான உருவம், கருப்பு மீசையும் வைத்திருந்தார். ஒரு அலுவலகத்தில் போர்ட்டராக இருந்தவரின் மகன் அவர். வெகு காலங்களாக பாடி வருகிறார். இந்த பணிவான துவக்கத்திலிருந்து இப்பொழுது ஒரு நல்ல பெயர் பெற்ற கலைஞராகிவிட்டார். கிராண்ட் அபேராவில் பங்கெடுத்திருக்கிறார். ஒரு சமயம் அபேராவில் பாடுபவர் உடல்நலக் குறைவாகி பாட முடியாத பொழுது அவர்தான் மாரிட்டானா என்ற அபேராவில் அரசனின் வேடத்தில் பாடினார். உணர்ச்சியுடன் பாடியவரை மக்கள் வரவேற்றனர். ஆனால் தேவையில்லாமல் தன் மூக்கை ஓரிரு முறை நினைவற்று தன் உரை அணிந்த கையால் துடைத்ததால் அவரின் மேன்மை குறைந்துவிட்டது. அடக்கமுள்ள, அதிகம் பேசாத மனிதர். நீ என்ற சொல்லை எவ்வளவு மெதுவாக உச்சரித்தார் என்றால் அந்த சொல்லே கேட்கவே முடியவில்லை. குரல் வளத்திற்காக பாலை தவிர வேற எதையும் அவர் அருந்த மாட்டார். இரண்டாவது டேனர், திரு பெல் வெளிர் நிற தோளுடைய இளைஞர். பரிசுகளை வெல்ல பல முறை போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். நான்காவது முயற்சியில் அவருக்கு பேயஸ்யோலில் வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. மற்ற டேனர்களை பொறுமையுடன் பார்த்தார். தன் பொறாமையை மறைக்க எல்லாருடனும் சகஜமாக பழகினார். ஒரு கச்சேரி அவ்வளவு கடினமானது என்று அவரை கேட்டால் கேலியாக இருக்கும். ஆகையால் திரு டக்கனை பார்த்தவுடன் அவரிடம் சென்று கேட்டார், நீங்களும் இதில் இருக்கிறீர்களா? ஆம் என்றார் டக்கன். திரு பெல் தன் சகா பாதிக்கப்பட்டவரை பார்த்து சிரித்துவிட்டு கையை நீட்டினார். கை குலுக்குவோமா? திருமதி கேர்னி இவர்களை கடந்து சென்று திரையில் ஓரத்திலிருந்து கூடத்தை பார்த்தார். நாற்காலியில் நிரம்பிக் கொண்டிருந்தன. எங்கும் இனிமையான ஒளி இருந்தது. தன் கணவரிடம் தனியாக பேசினார். கேத்லீனை பற்றிதான் பேசினார்கள் என்பது அவளை அடிக்கடி பார்த்து கொண்டே பேசியதனால் தெரிந்தது. கேத்லீன் ஹீலி என்ற ஒரு கான்ட்ரால்ட் பாடகியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். எவருக்குமே தெரியாத வெளிர்முகம் கொண்ட ஒரு பெண் அறையினுள் வந்தாள். எல்லா பெண்களும் இந்த மங்கிய நீல நிற உடையில் இருந்தவளை கூர்மையாக பார்த்தனர். அவள்தான் மேடம் கிளீன், சொப்ரானோவோ பாடகி என்று யாரோ சொன்னார்கள். எங்கேந்து இவளை தோண்டி எடுத்தார்களோ, நான் இவளை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்று கேத்லீன் ஹீலியிடம் சொன்னாள். ஹீலி புன்னகைத்தாள். ஹோலோகன் அந்த அறையினுள் நொண்டிக் கொண்டே வந்தவுடன் அந்த இரு பெண்களும் அந்த பெண்மணி யார் என்று அவரை கேட்டார்கள். அவள் லண்டனிலிருந்து வந்த மேடம் கிளீன் என்றார். மேடம் கிளீன் ஒரு மூலையில் நின்று கொண்டு தன் பாட்டு இருந்த காகிதத்தை அவ்வப்பொழுது பார்த்து கொண்டு சுற்றுமுற்றும் நோட்டமிட்டாள். அங்கிருந்த நிழல் அவளுடைய மங்கிய உடையை மறைத்து அவள் கழுத்தில் இருந்த குழியை காண்பித்தது. முதல் டேனர் மற்றும் பேரிடோன் இருவரும் வந்தார்கள். இருவருமே நன்றாக உடையணிந்திருந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு புது செழிப்பை கொண்டு வந்தனர். திருமதி கேர்னி தன் மகளை அவர்கள் பக்கத்தில் கூட்டி வந்து சுமூகமாக பேசினாள். அவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். அதே சமயம் அவள் கண்கள் நொண்டிக் கொண்டு தீய நோக்கத்துடன் இருந்த ஹோலோகனை தொடர்ந்தது. அவர்களிடமிருந்து விலகி அவனை நெருங்கினாள். திரு ஹோலோகன், உங்களுடன் ஒரு நிமிடம் பேச வேண்டும் என்றாள். பாதையில் இருந்த ஒரு மறைவான இடத்திற்கு சென்றனர். தன் மகளுக்கு எப்பொழுது பணம் கொடுப்பார்கள் என்று கேட்டாள். திரு பிட்ஸ்பாட்ரிக் தான் அதற்கு பொறுப்பு என்றார். அதை பற்றி எதுவும் தெரியாது என்றான் அவன். தன் மகள் 8 கினி பெறுவதற்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் அவளுக்கு அந்த பணம் வர வேண்டும் என்றாள். திரு ஹோலோகன் அது தன்னுடைய வேலை இல்லை என்றார். ஏன் உங்கள் வேலை இல்லை? நீங்கள் தானே ஒப்பந்தத்தை கொண்டு வந்தீர்கள். உங்கள் வேலை இல்லை என்றால் அது இப்பொழுது என்னுடைய வேலை என்றாள் திருமதி கேர்னி. பிட்ஸ்பாட்ரிக்கிடம் பேசுங்கள் என்றார் ஹோலோகன் மங்கிய குரலில். எனக்கு பிட்ஸ்பாட்ரிக்கை பற்றி தெரியாது. என்னிடம் ஒப்புதல் இருக்கிறது. அதில் உள்ளதை நிறைவேற்றுவேன் என்றாள் அவள்.
அவள் உடை அறைக்கு திரும்பிய போது அவள் கன்னங்கள் சிவந்திருந்தன. அறை கலகலப்பாக இருந்தது. 2 இளைஞர்கள் நெருப்பிடத்தில் உட்கார்ந்து ஹீலியுடனும் பேரிடோன் பாடுபவருடனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் ஃப்ரீமேன் என்ற நிகழ்வு அலுவலகத்திலிருந்து வந்தவரும் மற்றவர் திரு ஓமேடன் பர்கும் ஆவார். அந்த ஃப்ரீமேன் மனிதன் தன்னால் கச்சேரி முடியும் வரை காக்க முடியாது என்றும் ஒரு அமெரிக்க பாதிரியார் மேடிசன் ஹவுஸில் சொற்பொழிவை கேட்க செல்ல வேண்டும் என்றார். அவர் அன்று நடப்பதின் சான்றை அலுவலகத்திற்கு அனுப்பும்படியும் தான் பிறகு அதை பார்ப்பதாகவும் சொன்னார். சாம்பல் நிற தலைமுடியுடன் மெதுவான குரலும் நன்னடத்தை உள்ளவராகவும் இருந்தார். அணைந்து போன சுருட்டை கையில் வைத்திருந்தார். அதன் வாசனை அவர் அருகில் மிதந்து கொண்டிருந்தது. அவருக்கும் கச்சேரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் சுவாரஸ்யம் அளிக்கவில்லை. ஆனால் அங்கிருந்த நெருப்பிடத்தில் சாய்ந்து கொண்டிருந்தார். ஹீலி அவர் முன் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தாள். அவளின் பணிவு அவருக்கு பிடித்திருந்தது. ஆனால் அதே சமயம் அதன் அர்த்தத்தையும் உணர்ந்தாள். அவளுடைய சூடான உடம்பும் வாசனை திரவியமும் நிறமும் அவரின் புலன்களை தாக்கின. அவள் மார்பகம் மேலும் கீழும் அசைவதை கவனிக்க தவறவில்லை. அவளின் பார்வை, வாசனை மற்றும் சிரிப்பு அவருக்கு அஞ்சலி செய்தன. வருத்தத்துடன் அங்கிருந்து கிளம்பினார். ஓமேடன் பர்க் அதை தொகுத்து கொடுப்பார். நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று ஹோலோகனிடம் விவரமாக சொன்னார். மிக்க நன்றி திரு ஹாண்ட்ரிக், நீங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள், எனக்கு தெரியும் என்ற ஹோலோகன், போவதற்கு முன் ஏதாவது உண்ண மாட்டீர்களா என்றார். உண்ணலாமே என்றார் திரு ஹாண்ட்ரிக். இருவரும் அந்த இருண்ட பாதையில் சென்று மாடிப்படி ஏறி ஒரு தனி அறைக்கு வந்தார்கள். அங்கு பணியாட்கள் சிலருக்கு பாட்டில்களை திறந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் திரு ஹோமேடன் பர்க். வாசனை பிடித்தே அந்த அறையை கண்டுபிடித்து விட்டார். அவர் ஒரு நாகரிகமான வயதான மனிதர். தன் பட்டு குடையின் மேல் சாய்ந்துதான் நிற்பார். அவருடைய நாகரிகமான பெயர் ஒரு தார்மீக குடை. தன் நிதி சார்ந்த விஷயங்களை சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக பரவலாக மதிக்கப்பட்டார். திரு ஹோலோகன் அந்த ஃப்ரீமேன் மனிதருடன் பேசிக் கொண்டிருக்கையில் திருமதி கெர்னி தன் கணவருடன் உற்சாகத்துடன் கைகளை அசைத்து பேசிக் கொண்டிருந்தாள். அவளை மெதுவாக பேச சொல்ல வேண்டியிருந்தது அவள் கணவருக்கு. மற்றவர்களின் உரையாடல்கள் இருக்குமாயின. முதலாவதாக பங்கேற்கும் திரு பெல் தயாராக இருந்தார். ஆனால் அவருடன் கூட இசைப்பதற்கு எவரும் இல்லை. ஏதோ தவறாக இருந்தது. திரு கியர்னி நேராக பார்த்தார். தன் தாடியை வருடியபடி திருமதி கியர்னி தன் மகளின் காதுகளில் மெதுவாக ஏதோ சொன்னாள். கூடத்திலிருந்து மக்களின் ஆரவாரமும் கைத்தட்டல்களும் கேட்டன. முதல் டெனரும் பேரிடோனும் ஹீலியும் காத்திருந்தார்கள். ஆனால் திரு பெல்லின் உணர்வுகள் குழப்பத்தில் இருந்தன. பார்வையாளர்கள் அவர் மேடைக்கு காலதாமதமாக வந்தார் என்று நினைப்பார்கள் என்று பதட்டப்பட்டார். திரு ஹோலோகனும் திரு ஓமேடனும் பர்க்கும் உள்ளே வந்தார்கள். ஒரு நொடியில் ஹோலோகனுக்கு நிலைமை புரிந்தது. திருமதி கெர்னியிடம் பேசினார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் அரங்கிலிருந்து சப்தம் அதிகமாகியது. திரு ஹோலோகன் முகம் சிவக்க கிளர்ச்சி உற்றார். சப்தமாக பேசினார். ஆனால் திருமதி கெர்னி அவர் பேசுவதற்கிடையில் சொன்னாள், அவள் போக மாட்டாள். 8 கிணி அவளுக்கு கிடைக்க வேண்டும். திரு ஹோலோகன் அரங்கில் இருக்கும் குழப்பத்தை அவளுக்கு காண்பித்தார். திரு கெர்னியிடமும் கேத்தலனிடமும் வேண்டினார். ஆனால் திரு கெர்னி தன் தாடியை வருடிக் கொண்டிருந்தார். கேத்தலினும் கீழே பார்த்து தன் காலணியின் நுனியை நகர்த்தி கொண்டிருந்தாள். அது அவளது தவறல்ல. திருமதி கெர்னி மறுபடியும் சொன்னாள், பணம் கிடைக்காமல் அவள் போக மாட்டாள். கடுமையான வார்த்தைகளை பரிமாறிய பிறகு திரு ஹோலோகன் அறையை விட்டு சென்றார். அறையில் மௌனம் நிலவியது.
அந்த மௌனம் சிறிது சங்கடமாக இருக்கும் தருணத்தில் ஹீலி பேரிடோனிடம் சொன்னாள், திருமதி பேட் கேம்பெல்லை இந்த வாரம் பார்த்தீர்களா? பேரிடோன் அவளை பார்க்கவில்லை. ஆனால் அவள் நலமாக இருப்பதாக சொன்னார். உரையாடல் நின்றுவிட்டது. முதல் டேனர் தன் உடையிலிருந்து தங்க சங்கிலியை வருடி புன்னகைத்துக் கொண்டே சில ஸ்வரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். அவ்வப்பொழுது எல்லோரும் திருமதி கேர்னியை பார்த்தார்கள். அரங்கில் கூச்சல் அதிகமானது. திரு பிட்ஸ்பேட்ரிக் ஹோலோகன் பின்தொடர வந்தார். இப்பொழுது அரங்கில் கைத்தட்டல்களும் நடுவில் சீட்டி அடிப்பதும் கேட்டது. திரு பிட்ஸ்பேட்ரிக் கையில் சில பண நோட்டுகள் இருந்தன. அதிலிருந்து 4 திருமதி கேர்னியின் கையில் கொடுத்து, மீதம் கச்சேரியின் இடைவெளியில் கிடைக்கும் என்றார். திருமதி கேர்னி 4 ஷில்லிங்குக்கு குறைவாக இருக்கின்றன என்றாள். இப்பொழுது கேத்லின் தன் உடையை பிடித்துக்கொண்டு, இப்பொழுது திரு பெல் என்றார். இலையை போல ஆடிக்கொண்டிருந்தவரிடமும் பாடுபவரும் கூட இசைப்பவரும் சேர்ந்து மேடைக்குள் நுழைந்தார்கள். அரங்கில் கூச்சல் நின்றது. சில நொடிகளுக்கு பிறகு பியோனோவின் ஓசை கேட்டது. கச்சேரியின் முதல் பகுதி நன்றாகவே இருந்தது. மேடம் கிளீனியின் பாட்டை தவிர அந்த பாவமான பெண்மணி கில்லர்னி என்ற பாட்டை மூச்சிறைக்க தவறான வார்த்தைகளை வலியுறுத்தி தவறான உச்சரிப்புடன் பாடினாள். பழங்காலத்து பொருள் போல இருந்தாள். அவையில் எல்லோரும் அவளின் உச்சமான குரலை பார்த்து கிண்டல் செய்தார்கள். முதல் டெனரும் கான்ட்ரோல்டோவும் மிகவும் அருமையாக பாடினார்கள். கேத்லின் சில ஐரிஷ் பாடல்களை வாசித்தாள். அவைகளுக்கு கைத்தட்டல் கிடைத்தது. ஒரு யுவதியின் தேசபக்தி நிறைந்த பாடலுடன் முதல் பகுதி முடிவடைந்தது. கைத்தட்டலும் பலமாக இருந்தது. ஆண்கள் இடைவெளியில் திருப்தியாக வெளியே சென்றார்கள். இதற்கிடையில் உடைமாற்றும் அறை பரபரப்பாக காணப்பட்டது. ஒரு மூலையில் திரு ஹோலோகன், திரு பிட்ஸ்பேட்ரிக், செல்வி பியார்ன், 2 பணியாட்கள், பேரிடோன், பாஸ் மற்றும் திரு ஓமேடன் பர்க் நின்றிருந்தார்கள். ஓமேடன் பர்க் இது ஒரு அவதூறான நிகழ்வு என்றார். கேத்லின் கேர்னியின் தொழில் டப்ளினில் இத்துடன் முடிந்தது என்றார். பேரிடோன் கேத்லினின் நடத்தையை பற்றி என்ன நினைத்தார் என்று கேட்கப்பட்டது. அவர் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு சொன்னபடி பணம் கிடைத்துவிட்டது. அதனால் எவருடனும் சண்டையிட விரும்பவில்லை. இருந்தும் திருமதி கேர்னி கலைஞர்களை பற்றி யோசித்திருக்கலாம் என்றார். பணியாட்களும் ஆய்வாளர்களும் இடைவேளி விட்டால் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். நான் செல்வி பியார்னியுடன் ஒத்துப்போகிறேன். அவளுக்கு பணம் கொடுக்காதீர்கள் என்றார் ஓமேடன்பர்க். அறையின் இன்னொரு மூலையில் திருமதி கேர்னியும் அவள் கணவரும் திரு பெல், ஹீலி மற்றும் தேசபக்தி பாடலை பாடிய யுவதியும் இருந்தார்கள். திருமதி கேர்னி செயற்குழு அவளை மிகவும் இழிவாக நடத்தியதாக சொன்னாள். அவள் பொறுப்பேற்று செய்த வேலைகளுக்கு இது கைமாறு என்றாள். ஒரு சிறுமியை தானே சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவளை அலைக்கழிக்க வைக்கலாம் என்று. ஆனால் அவர்கள் செய்த தவறை சுட்டி காண்பிப்பாள். ஆணாக இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? ஆனால் அவள் மகளுக்கு உரியதை வாங்கி கொடுப்பாள். அவள் ஏமாற்றப்படக்கூடாது. முழுமையாக பணம் வரவில்லை என்றால் டப்ளினையே அலற வைப்பாள். ஆமாம், அந்த கலைஞர்களுக்காக வருத்தப்பட்டாள். ஆனால் அவளால் வேறென்ன செய்ய முடியும்? நன்றாக நடத்தப்படவில்லை என்று நினைத்து 2வது டெனரிடம் முறையிட்டாள். ஹீலியிடம் முறையிட்டாள். ஹீலி மற்றவர்களுடன் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் கேத்லின் அவளுடைய தோழி மற்றும் அவளை அவர்கள் வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள். முதல் பகுதி முடிந்தவுடன் திரு ஹோலோகனும் திரு பிட்ஸ்பேட்ரிக்கும் திருமதி கேர்னியிடம் சென்று மீதமிருந்த 4 கினிக்கள் செயற்குழு அடுத்த செவ்வாய் சந்திப்பிற்கு பிறகு கொடுக்கப்படும் என்றும், அவள் மகள் 2வது பகுதியில் வாசிக்கவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்ததாகவும் பணமும் பெற முடியாது என்றும் சொன்னார்கள். நான் எந்த செயற்குழுவையும் சந்தித்ததில்லை என்றாள் திருமதி கேர்னி கோபமாக. என் மகளிடம் ஒப்பந்தம் இருக்கிறது. பணம் வரவில்லை என்றால் ஒரு காலடி கூட மேடையில் எடுத்து வைக்க மாட்டாள்.
ஆச்சரியமாக இருக்கிறது திருமதி கேர்னி என்றார் திரு ஹோலோகன். இப்படி எங்களை நடத்துவீர்கள் என்று நினைக்கவில்லை. நீங்கள் என்னை எப்படி நடத்தினீர்கள் என்றாள் திருமதி கேர்னி. அவன் முகத்தின் நிறம் மாறி கைகளால் அடித்து விடுவது போல இருந்தாள். என் உரிமையை கேட்கிறேன் என்றாள். கொஞ்சம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றார் திரு ஹோலோகன். அப்படியா? என் மகளுக்கு எப்பொழுது பணம் கொடுப்பீர்கள் என்று கேட்டால் ஒரு மரியாதையான பதில் வரவில்லை. தன் தலையை ஆட்டி கர்வம் கொண்ட குரலில் சொன்னாள், உங்கள் ஆய்வாளரிடம் பேசுங்கள். அது என் தலைவலி அல்ல. மேலும் கீழும் போகும் பெண் இல்லை நான். நீங்கள் ஒரு மதிப்பு மிக்க பெண் என்று நினைத்தேன் என்று சொல்லி திரு ஹோலோகன் சென்று விட்டார். இதற்கு பிறகு திருமதி கேர்னியின் நடத்தை எல்லோராலும் கண்டனம் செயற்குழு செய்ததை எல்லோரும் ஆமோதித்தார்கள். கதவருகில் நின்று தன் கணவருடனும் மகளுடனும் வாக்குவாதம் செய்தாள். இரண்டாவது பாகம் ஆரம்பிக்கும் வரை காத்திருந்தாள், ஆய்வாளர்கள் அவளை பார்க்க வருவார்கள் என. ஆனால் ஹீலி ஓரிரண்டு பாடல்களை தானே வாசிப்பதாக ஒப்புக்கொண்டிருந்தாள். திருமதி கேர்னி பேரிட்டோனையும் கூட வாசிப்பவரையும் மேடையில் செல்ல வழிவிட வேண்டியிருந்தது. ஒரு வினாடி கோபமான கல்லை போல நின்றாள். பாட்டின் முதல் வரிகள் காதில் கேட்டவுடன் தன் மகளின் மேல் ஆடையை அணிய வைத்து தன் கணவரிடம் சொன்னாள், வாடகை வண்டியை கூப்பிடுங்கள். அவர் உடனே வெளியே சென்றார். திருமதி கேர்னி மேல் ஆடையை தன் மகளின் மேல் போர்த்தி அவரை பின்தொடர்ந்தாள். வழியில் திரு ஹோலோகனை பார்த்து முறைத்தாள். நான் உன்னை விடமாட்டேன் என்றாள். ஆனால் நான் விட்டுவிட்டேன் என்றார் திரு ஹோலோகன். கேத்லின் அமைதியாக தன் தாயாரை தொடர்ந்தார். திரு ஹோலோகன் அறையில் மேலும் கீழும் நடந்தார், தன் உடலில் இருக்கும் நெருப்பை தணிக்க. நல்ல சீமாட்டி, ஹோ நல்ல சீமாட்டி என்றார். நீங்கள் செய்தது மிக சரியானது ஓலோகன் என்றார் திரு ஓமேடன் பர்க் அங்கீகரிப்பது போல் தன் குடையின் மேல் சாய்ந்து கொண்டு. முற்றும்.